என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் சா பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி அரவிந்த் சாமியின் அட்டகாசமான நடிப்பில் மெய்யழகன் உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ ஃபினான்ஸ். இன்னைக்கு சந்தை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். நிஃப்டி 368 புள்ளிகள் சரிஞ்சு 25,810 முடிஞ்சிருக்கு. சென்செக்ஸ் 1,272 புள்ளிகள் சரிஞ்சு 84,299 புள்ளிகள்ல முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு சந்தை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பத்தி நம்ம நாகப்பன் சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஷோக்குள்ள போலாம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் வெங்கடேஷ், நல்லா இருக்கேன் சார். இன்னைக்கு வாரத்தின் முதல் நாள் மார்க்கெட் எப்படி இருந்துச்சு சார்? மார்க்கெட் இன்னைக்கு ஒரு நல்ல கணிசமான ஒரு வீழ்ச்சியை சந்திச்சது. சென்செக்ஸ் 1200 புள்ளிகளுக்கு மேல இன்னைக்கு டவுனு. அதே மாதிரி நிப்டியும் கூட ஒரு 368 பாயிண்ட்ஸ் இன்னைக்கு டவுன்ல இருந்தது. சென்செக்ஸ்ல 30 ஸ்டாக்ல 5 மட்டும் தான் இன்னைக்கு கிரீன், பாக்கி 25 பங்குகள் இன்னைக்கு நெகட்டிவா இருந்தது. அதே மாதிரி நிப்டி எடுத்துக்கிட்டோம்னா அதுல இருக்க 50 பங்குகள்ல 9 பங்குகள் மட்டும்தான் இன்னைக்கு பாசிட்டிவா க்ளோஸ் ஆனிச்சு. 41 பங்குகள் நெகட்டிவா தான் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. என்ன காரணம் சார் அதுக்கு? சில காரணங்களை சொல்லலாம், ஒரு காரணம்னு குறிப்பிட்டு சொல்ல முடியல. ஃபர்ஸ்ட், இன்னைக்கு செபியோட போர்ட் மீட்டிங் இருக்கு, இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அதுல சில முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படலாம்னு தெரியுது. குறிப்பாக சந்தையினுடைய அந்த வணிகம் குறித்து, டெரிவேட்டிவ்ஸ் சொல்றோம் இல்லையா, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ், அதுல பாத்தீங்கன்னா தொடர்ந்து சிறு முதலீட்டாளர்கள் இழப்பை சந்தித்து வருகிறார்கள். அதனால அந்த லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ பல ஆண்டுகளுக்கு முன்பு 2 லட்சமாக இருந்தது, 5 லட்சமாக மாத்தினாங்க, அதிகரிச்சாங்க. இப்ப 5 லட்சம் இப்ப இன்னைக்கு இருக்க விலைவாசி ஏற்றத்துல நிறைய பேர் பங்கு பெறதுனால அது சாதாரணமாயிடுச்சு. அதை 10 லட்சமாகவோ 20 லட்சமாகவோ அதிகரிக்கணும் அப்படிங்கிற தொடர்ந்து ஒரு வலியுறுத்தப்பட்டு வருகிறது. அதனால என்ன எதிர்பார்ப்புன்னா, இன்னைக்கு செபியினுடைய அந்த போர்ட் மீட்டிங் அது முடிந்த பிறகு இது குறித்த, அதாவது இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் லாட் சைஸை அதிகரிப்பதற்கு 5 லட்சத்திலிருந்து 10 லட்சமோ 15ஓ 20ஓ, ஏன்னா 25 லட்சம் கூட யாரோ ஒருத்தர் ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருந்தாங்க, அது அதிகரிக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு தகவல். இதனால ஏன் குறையணும்னு யோசிக்கலாம், இது நல்ல விஷயம் தானே, சிறு முதலீட்டாளருடைய இழப்பை தடுப்பதற்கு தானே இது அப்படின்னு. பட் என்னன்னா, ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் போய் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி இந்த வரம்பு 5 லட்சத்துல இருந்து ஒரு சிறு அளவு ஏத்தினா பிரச்சனை இல்லை, ரொம்ப அதிகமா ஏத்திட்டீங்கன்னா சந்தையில அந்த வணிகத்துல லிக்விடிட்டி குறைஞ்சு போயிடும். அதாவது வணிகம்ங்கிறது அளவு குறைஞ்சு போகும் பொழுது சுலபமாக எங்களுடைய பொசிஷன்ஸை ரிஸ்க ஹேண்டில் பண்ண முடியாது, ரிஸ்க ஹெட்ஜ் பண்ணிக்க முடியாது அப்படின்னு அவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. இது ஒரு காரணம். ரெண்டாவது தொடர்ந்து சந்தை அதிகரித்து வரக்கூடிய ஒரு சூழல்ல ப்ராஃபிட் புக்கிங்கிறது இப்படி அப்பப்ப நடக்கிறது ஒரு சகஜம் தான். இது நல்லது, ஒரு ஹெல்த்தியான மார்க்கெட்டுக்கு இது ஒரு நல்ல விஷயமும் கூட. அந்த அடிப்படையில நான் என்ன நினைக்கிறேன்னா, சந்தை ப்ராஃபிட் புக் பண்றதுக்கு ஒரு காரணத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது. இப்ப இந்த மாதிரி இன்னைக்கு நிக்கை குறியீடு எடுத்துக்கிட்டோம், ஜப்பானிய குறியீடு ஒரு கணிசமான இறக்கத்தை சந்தித்தது. அங்க லெப்ட் ஃப்ரண்ட் அதை ஆதரித்து தெரிவிக்கக்கூடிய ஒருத்தர் டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருந்தவர் இப்போ வந்திருக்காரு இஷிபான்னு. அதனால கூட அங்க என் ஸ்ட்ரெங்தன் ஆனிச்சு. இன்ஃபிளேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு அவர் நிறைய டாக்ஸஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தது. அதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கலாம். இப்படி பல்வேறு காரணங்களா இன்றைக்கு சந்தை இருந்தது. என்னை பொறுத்தவரை அடிப்படையில ப்ராஃபிட் புக்கிங் தான் நான் நினைக்கிறேன். சார், இப்ப செக்டார் வைஸா நம்ம பார்த்தோம்னா எந்தெந்த செக்டார்ஸ் இன்னைக்கு ரொம்ப நல்லா வளர்ந்துருக்கு, ரொம்ப இறங்கிருக்கு? இன்னைக்கு 2 செக்டார், நிப்டி மீடியா, நிப்டி மெட்டல், இது 2 தான் இன்னைக்கு ஏறி இருந்தது. அதுல குறிப்பாக மீடியாங்கிறது அவ்வப்பொழுது இறங்கி ஏறக்கூடியது. பட் மெட்டல்ங்கிறது கடந்த 3-4 நாட்களாகவே அதிகரிச்சு வர்றது. சென்ற வாரம் நம்ம விவாதித்தோம், சைனால ஒரு பிஸ்கல் ஸ்டிமுலஸ் கொடுக்குறாங்க. அந்த வங்கிகள் அங்க ரியல் எஸ்டேட் ரொம்ப மோசமா இருக்கு. மெட்டல்ஸ் அந்த துறைகளை ஆதரிப்பதற்காக, வராக்கடன் அதிகரிக்காமல் தடுப்பதற்காக வட்டி விகிதத்தை குறைத்து, ரிசர்வ் ரேஷியோஸை குறைத்து, இந்த மாதிரியான நடவடிக்கைகள் ஒரு ஸ்டிமுலஸ் கொடுக்க இருப்பதாக தொடர்ந்தே அது ஏற ஆரம்பிச்சிருச்சு. அதனுடைய தொடர்ச்சியை தான் இன்னைக்கு பார்த்தோம். டாடா ஸ்டீல் 170 ரூபாயை தொட்டது. சென்ற வாரம் 159 ரூபாய் இருந்தது. அதுக்கு முன்னால 150 ரூபாய் கிட்ட இருந்தது ஒரு 10 நாள் முன்பு கூட. செயல் அதே மாதிரி 126, 27 ரூபாய் இருந்தது சென்ற வார துவக்கத்துல. இப்பொழுது பாத்தீங்கன்னா 140 ரூபாயை தாண்டி வணிகமாயிருக்கு. ஹிண்டால்கோ, JSW ஸ்டீல், இப்படி உலோகத்துறை சார்ந்த எல்லா பங்குகளும் அதிகரித்தது ஒரு காரணம். ஆனால் இந்த 2 துறையை தவிர இன்னைக்கு எல்லா துறை குறியீடுகளுமே, அதுல குறிப்பாக ஆட்டோ வாகனத்துறை 2% மேல இறங்கி இருக்கு. நம்ம 10 நாட்களுக்கு முன்பு கூட விவாதித்தோம். வாகன விற்பனை மந்தமாக துவங்கி இருக்கிறது. கம்பெனி நல்லா வித்துட்டதா காமிச்சிட்டா கூட அது டீலர்ட்ட தான் இருக்கு, டீலர்ட்ட அதிகமா விற்கலைங்கிறத அதனுடைய பிரதிபலிப்பை பார்க்க ஆரம்பிக்கிறோம். 2 வீலர்ல பர்டிகுலரா வரக்கூடிய ஃபெஸ்டிவ் சேல்ஸ்ல விலை குறையக்கூடும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஹீரோ மோட்டோகார்ப்பும் பஜாஜும் கூட விலை இறங்குனுச்சு, அந்த பங்குகளுடைய விலை கூட இறங்குனதை பார்க்க முடிந்தது. அதே மாதிரி வங்கித்துறை, பைனான்சியல் சர்வீசஸ், அப்புறம் ஐடி தகவல் தொழில்நுட்பத்துறை, பார்மா துறை, PSU பேங்க்ஸ், பிரைவேட் பேங்க்ஸ், ரியாலிட்டி, ஹெல்த் கேர் எல்லாமே இன்னைக்கு இறக்கத்துல இருந்தது. நிப்டி பரந்த குறியீடுகள் எடுத்தீங்கன்னா நிப்டி நெக்ஸ்ட் 50ங்கிறது, நிப்டி 100, 200, 500, 500 பங்குகளை உள்ளடக்கிய குறியீடு எல்லாமே இன்னைக்கு இறக்கத்துல இருந்தது பார்க்க முடியுது.
ஸ்டாக்ஸ்ல பார்த்தா எந்தெந்த ஸ்டாக்ஸ் சார் ஏறிச்சு? ஏன்னா லிமிட்டடா தான் ஏறி இருக்குன்னு சொல்றீங்க. அதுல எந்தெந்த ஏறிச்சு சார்? வெகு சில பங்குகள், குறிப்பாக மெட்டல் ஸ்டாக்ஸ்ல JSW ஸ்டீல் 3% ஏறி இருந்தது. ஹிண்டால்கோவும் டாடா ஸ்டீலும் கிட்டத்தட்ட 1% ஏறி இருந்தது. இதை தவிர NTPC, பிரிட்டானியா, இந்த பங்குகள் இன்னைக்கு ஏசியன் பெயிண்ட்ஸ், டைட்டன் இதெல்லாம் ஒரு சின்ன ஏற்றத்துல இன்னைக்கு இருந்தது பார்க்க முடிந்தது. சரிவுல இருந்த பங்குகள் ஏதாவது பர்டிகுலர் பங்கு மட்டும் இந்த காரணத்துக்காக சரிஞ்சுதுன்னு அந்த மாதிரி ஏதாவது நம்ம சொல்ல முடியுமா சார்? நிறைய பங்குகளை சொல்லலாம். நான் சொன்னேன் ஹீரோ மோட்டோ கார்ப் சொன்னேன், ஆக்சிஸ் வங்கி, ரிலையன்ஸ், BHEL. பட் அதுல குறிப்பாக இந்த குறியீட்டில் இல்ல, அதுக்கு வெளியே பாத்தீங்கன்னா அரவிந்தோ பார்மா, இந்த நிறுவனத்துடைய பங்குகள் இன்று கணிசமான இறக்கத்தை சந்தித்தது. அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா USFDA அப்படின்னு சொல்லக்கூடிய யுனைடெட் ஸ்டேட் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற அமைப்பு அவங்களுடைய ஃபேக்டரி, தெலுங்கானால இருக்க அவங்களுடைய ஃபேக்டரி மேனுஃபேக்சரிங் யூனிட்டை விசிட் பண்ணி அதுல சில அப்சர்வேஷன்ஸ் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 அப்சர்வேஷன்ஸ் போட்டிருக்காங்க. எங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு, எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு தர கட்டுப்பாடுகள் இல்லைங்க, சில விஷயங்களை நீங்க சரி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மருந்துகள்லாம் அமெரிக்காவில் விற்கணும்னா அமெரிக்கால கரெக்ட். இது நம்ம கட்டுப்பாடுகள் இருக்கு. அமெரிக்காவோட அந்த தட்பவெப்ப நிலைக்கு, அங்க இருக்கக்கூடிய சூழலுக்கு, அங்க இருக்கக்கூடிய உடல்நிலைக்கு ஏற்ப விற்கக்கூடிய ப்ராடக்ட்ஸுக்கு சில இன்கிரீடியன்ட்ஸ்ல சேஞ்சஸ் பண்ணுவாங்க பொதுவா. அப்படி பண்ணும்பொழுது அந்த இதுக்கு இல்ல அது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப இவங்களுடைய ஏற்றுமதியை பாதிக்கும். அந்த மார்க்கெட்ல இவங்க கொஞ்ச நாளைக்கு இதை சரி செய்யற வரைக்கும் அவங்க ஏற்றுமதி செய்ய முடியாது. அதன் காரணமாகத்தான் அது இந்த மாதிரி இருக்கு, இறக்கத்துல இருக்குது. ஓகே சார். ஒரு நிறுவனம் பண்ற பிசினஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத இதுக்குதான் நம்ம வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும்ல சார்? தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கணும். இப்ப இந்த US ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன்ங்கிறது அமெரிக்கர்களுக்கு அந்த நாட்டுக்குள்ள வரக்கூடிய உணவு, மருந்து இதெல்லாம் அவங்களுடைய பப்ளிக் ஹெல்த்தை பாதிக்காத வகையில பாதுகாப்பானதாக இருக்கிறதா, அந்த தேவையை பூர்த்தி செய்கிறதா அப்படின்னு குறிப்பா பயாலஜிக்கல் ட்ரக்ஸ், ஈவன் வெட்டினரி ட்ரக்ஸ், மனிதர்கள் மட்டுமல்ல மிருகங்கள் சாப்பிடக்கூடியது, அவங்களுக்கு கொடுக்கக்கூடியது, இது எல்லாத்தையுமே ஆய்வு செய்துதான் அவங்க அங்க அனுமதிக்கிறார்கள். நம்ம இதையும் ஃபாலோ பண்ணணும். இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இது சரி செய்ய முடியாத ஒரு தவறு கிடையாது. கடந்த காலங்கள்ல பல நிறுவனங்கள், ஒர்க்ஹார்ட், இந்த மாதிரி பல நிறுவனங்கள், எல்லா நிறுவனங்களும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அப்சர்வேஷன்ஸ் வந்தோன்னு அந்த பங்கினுடைய விலை ஓரிரு நாட்களுக்கு கணிசமான இறக்கத்தை சந்திக்கும். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா இவங்க அடிப்படையில் வலுவான நிறுவனங்கள், இந்த மருந்துக்கான தேவை தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. இது சரி செய்யப்படக்கூடிய குற்றச்சாட்டுங்கிறதுனால அதை சரி செய்தவுடன் மீண்டும் எழுப்பி அந்த பழைய நிலைக்கு செல்வதை கடந்த காலங்களில் நம்ம பார்த்திருக்கிறோம். சார், இப்போ கமாடிட்டிஸ் வரலாம் சார். கோல்டு, க்ரூட் ஆயில், இந்த விஷயங்கள்லாம் எப்படி இருந்துச்சு சார்? தங்கத்தை பொறுத்தவரை சர்வதேச சந்தையில ஒரு $2700 வெள்ளி என்று தொட்டிருந்தது. ஆனால் அதுக்கு தாண்டி போகல. அதற்கு பிறகு இப்ப $2650 சொல்லி கிட்டத்தட்ட 0.25% இறக்கத்துல இருக்கு. வெள்ளியினுடைய விலையுமே அந்த $32 தாண்டி ஒரு ஸ்டேபிளா போகாம அந்த ஸ்ட்ரகிள் பண்ணது இப்ப $31 கிட்ட வந்திருக்கு. கொஞ்சம் இறக்கத்துல 1% இறங்கி இருக்குது. அதேதான் நம்ம இங்க MCX சந்தையிலையும் பார்த்தோம்னா வெள்ளியினுடைய விலை கிட்டத்தட்ட 0.5% மேல இறக்கத்துல இருக்கு. 90,800 கிட்ட இருக்குது. அதே மாதிரி தங்கத்தினுடைய விலை ஒரு சிறிய இறக்கத்துல இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஒரு டெம்பரரி ஆறுதல்னு எடுத்துக்கலாமா சார்? இது வாங்க நினைப்பவர்களுக்கு இது ஒரு டெம்பரரியான ஒரு ஆறுதலா எடுத்துக்கலாம். ட்ரேட் பண்ணி இதை குறைஞ்ச விலைக்கு வாங்கி விற்கணும்னு நினைச்சவங்க கொஞ்சம் காத்திருக்க வேண்டியிருக்கும். மீண்டும் மீண்டும் மேலிடுவதற்கான வாய்ப்புகளே அதிகமாக இருக்கிறது. பட் ஒரு பக்கவாட்டு நகர்தலை நோக்கித்தான் இப்பொழுது ஒரு தற்காலிகமாக ஓரிரு வாரங்களுக்கு இருக்குங்கிற மாதிரி தான் தெரியுது சர்வதேச சந்தையை பார்க்கும் பொழுது. சார், க்ரூட் ஆயில் பிரைஸ் குறைஞ்சிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. பெட்ரோல் டீசல் பிரைஸ் குறையுமா? அதுக்கான சிம்டம்ஸ் ஏதாவது தெரியுதா சார்? க்ரூட் ஆயில் பிரைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உண்மைதான். நம்ம ஒரு மாதத்துக்கு முன்பு $75, $76 இருந்தது. WTI க்ரூட், பிரெண்ட் க்ரூட் அதை விட அதிகமா இருந்தது. இப்போ இறங்கி $68 கீழே, $67 கீழே, 10% விழுந்திருக்கு. அதற்கு முன்பு $85 இருந்தது. ஓகே. சோ அப்ப சென்ற மாதம் பெட்ரோலியம் செக்ரட்டரி கூட பேசும்பொழுது ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி கச்சா எண்ணெய் தொடர்ந்து இந்த $74, $75 கீழே இருக்குமானால் இதை குறைப்பதற்கான யோசனைகளை அக்டோபர் மாதத்துல செய்வோம்னு சொல்லியிருந்தாரு. சென்ற வாரம் இக்ரா நிறுவனம், நம்ம கிறிசில் அது மாதிரி ஒரு தரக்குறியீடு அல்லது நிறுவனத்தை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் பொருளாதாரத்தையும் பற்றி குறித்து வெளியிடுவார்கள். அவங்க ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க, ஆய்வறிக்கை. அதுல என்ன சொல்றாங்கன்னா, பெட்ரோலிய பொருட்களுக்கான விலை, டீசல், பெட்ரோல் உள்ளிட்ட பொருட்களுக்கான விலையை $3 வரை குறைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்கிறது. அதற்கான வலு இப்ப இந்த விலையில இருக்கு. எந்த விலையில சொல்றாங்க? $74 இருக்கும் பொழுது சொல்றாங்க. இப்ப $68. அதனால 3க்கு மேல குறைக்கணும்னாலும் $3 குறைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக இருக்குதுன்னா இந்த பெட்ரோலிய பொருட்களுடைய விலை குறைதல் நமக்கு தெரியுது.
சரி, நம்ம எப்ப ஐபிஓ பத்தி பேசுவோம் சார். ஐபிஓ பத்தி சமீபத்துல ஒரு நியூஸ் பார்த்திருந்தேன் சார். இந்த வருஷம் இந்தியாவுக்கு தான் வந்து அதிக அளவிலான ஐபிஓஸ் வந்து வந்திருக்கு. அதாவது கம்பேர் டு யூஎஸ் எல்லாம் விட இங்க அது ரொம்ப அதிகம் அப்படின்னு ஒரு செய்தி பார்த்தோம் சார். இது நல்லதா இல்ல எப்படி எடுத்துக்கிற சார் இது? இல்ல, பொதுவாக பார்க்கும் பொழுது இதெல்லாம் நல்லது. ஏன்னா நிறுவனங்கள் வந்து அரசை நம்பி இல்லாமல், அரசு வங்கிகளை நம்பி இல்லாமல், ஏன்னா அப்பதான் அந்த டிஃபால்ட் ஆகுது. நம்ம விஜய் மல்லையால இருந்து டைமண்ட் மெர்ச்சன்ட்ஸ் பல பேர் இங்க இந்தியா விட்டு ஓடி போனவர்கள்லாம் பார்த்தா அரசு துறை, அரசு வங்கிகளை மட்டுமே நம்பி இருந்து அதை ஏமாற்றுவது. அதுக்காக முதலீட்டாளர்களை ஏமாற்றலாமான்னு இல்லை, அப்படி இல்லை. முதலீட்டாளர்கள்ட்ட வரும்பொழுது வெளிப்படைத்தன்மை அதிகமாக இருக்கும். அந்த நிறுவனங்களுடைய செயல்பாடுகள் காலாண்டுக்கு ஒரு முறை வெளிச்சத்திற்கு வருகிறது. அப்ப இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். வங்கிகளை நம்பி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் கேபிட்டல் வந்து அதிகமா வர்றதுங்கிறது நல்லதுதான். ஆனால் தரமான பங்குகளாக இருக்க வேண்டும். அதுல முதலீட்டாளர்கள் முதலீடு செய்ய வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அது மாதிரி பண்றாங்களாங்கிறத பார்க்கும் பொழுதுதான் கொஞ்சம் கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. முதலீட்டாளர்களும் பட்டியலிடப்பட்ட உடனே ஒரு வாரத்துல வெளியே வந்துடுறேங்கிறதா செபியினுடைய அறிக்கை சொல்லுது. ஸோ இது நல்ல விஷயம் ஒரு பக்கம். உதாரணமா இன்னைக்கு பாத்தீங்கன்னா மன்பா பைனான்ஸ்னு ஒரு நிறுவனம், அந்த பங்குகள் இன்னைக்கு பட்டியலிடப்பட்டது 170 ரூபாய் அவங்களுடைய இஷ்யூ பிரைஸ். போன வாரம் தான் வந்தாங்க. இன்னைக்கு பட்டியலிடப்பட்ட உடனே 150 ரூபாய்க்கு போய் அப்பர் சர்க்கியூட்னு சொல்லுவோம், அதுக்கு மேல் 150 ரூபாய் தாண்டி அது வந்து வாங்குபவர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சூழலும், விற்பவர்கள் யாரும் இல்லாத ஒரு சூழலும் வந்திருக்கு. இந்த நிறுவனத்துடைய வேல்யூவேஷன் எப்படி, இது நீண்ட கால செயல்பாடுகள் எப்படி, இதனுடைய ப்ரொமோட்டர்ஸை பத்தி எவ்வளவு தூரம் முதலீட்டாளர்களுக்கு தெரியும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். சோ நிச்சயமா நல்லது. ஆனால் ஒரு முதலீட்டாளர்களுக்கு நன்மை அளிப்பதாக இருக்க வேண்டும். நீண்ட கால அடிப்படையில் ஒரு ஷார்ட் டேர்ம் ஸ்பெகுலேஷனா இது முடியக்கூடாது. ஐபிஓங்கிறது லாட்டரி சீட் இல்ல சார். ரூபாய் மதிப்பு அது எப்படி சார் இருக்கு டாலருக்கு நிகரானது? ரூபாய் மதிப்பு வந்து 84 இருந்தது 10 நாட்களுக்கு முன்பு, இறங்கி சென்ற வாரம் வந்து 83 ரூபாய் 50 பைசா தொட்டு வந்தது முன்பேற வணிகத்துல என்எஸ்சியில. இப்ப திரும்ப அந்த 84 ரூபாயை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது. டாலருடைய மதிப்பு மீண்டும் உயர துவங்கி இருக்கிறது. ஆனா இந்த சின்ன ஏற்ற இறக்கங்கள்ங்கிறது அவ்வப்பொழுது சந்தையில இருக்கும். நம்ம அதை பத்தி அதிகமா கவலைப்பட வேண்டியதில்லை. பட் இது வந்து தங்கம் மற்றும் கச்சா எண்ணெயினுடைய இறக்குமதி விலையிலையும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கறத நம்ம கவனத்துல வச்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கரண்ட் அக்கவுண்ட் குறித்த புள்ளி விவரங்கள் இன்று மாலை சந்தை முடிந்த பிறகு வெளியிட இருக்கிறார்கள். இந்தியாவுடைய நடப்பு கணக்கு பற்றாக்குறை எவ்வளவு, ஏற்றுமதி எவ்வளவு, இறக்குமதி எவ்வளவு அப்படின்னு 2ஆம் காலாண்டு, அதாவது ஜூலை மாதம் துவங்கி செப்டம்பர் மாதம் இன்று முடிவடையக்கூடிய காலகட்டத்திற்கு கரண்ட் அக்கவுண்ட் குறித்த புள்ளி விவரமும், எக்ஸ்டர்னல் டெட்னு சொல்லுவோம் வெளிநாட்டு கடன் குறித்த புள்ளி விவரம், அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவுட்புட் எவ்வளவு இருக்கு. நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் அவுட்புட் பாக்குறோம், சர்வீசஸ் அவுட்புட் பாக்குறோம். அதுல குறிப்பாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சருடைய அவுட்புட் எவ்வளவு, சாலை எவ்வளவு போடப்பட்டது, இந்த மாதிரியான விவரங்கள் எல்லாம், இந்த 3 புள்ளி விவரங்கள் இந்தியாவை பொறுத்தவரை இன்று வந்து மாலை வெளியாகிறது. நாளை பாத்தீங்கன்னா HSBC மேனுஃபேக்சரிங் பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ் ஒன்று, அதனுடைய புள்ளி விவரம் வந்து வெளியாக இருக்கிறது. இந்த புள்ளி விவரங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் சந்தையினுடைய போக்கை நிர்ணயிக்கும். சரி, இன்னைக்கு சந்தையை பத்தி நம்ம விளையாட பேசியிருப்போம். நான் உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்திருந்தேன் சார். அதுல நீங்க வந்து நிறைய முதலீட்டாளர்கள் வந்து இந்த அதிக வட்டி தராங்க, அதிக ரிட்டர்ன்ஸ் தரேன்னு சொல்லி டிராப்ல மாட்டிக்கிறாங்க தொடர்ந்து செய்தி வந்துகிட்டு இருக்கதா நீங்க வந்து போட்டிருந்தீங்க. அதை பத்தி நம்ம கொஞ்சம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரி சொல்லிடலாம் சார். நிச்சயமா. அதாவது இது வந்து நான் ஒரு செய்தி வந்து மந்தவெளியில ஒரு தம்பதியினர் வந்து இந்த மாதிரி நாங்க பங்கு சந்தையில முதலீடு செய்து உங்களுக்கு அதிக லாபத்தை ஈட்டு தருகிறோம் அப்படின்னு சொல்லி பணத்தை பெற்றதாகவும், அவர்கள் அதுக்கப்புறம் தராம இருந்ததாகவும் அவர்கள் கைது செய்யப்பட்டு காணாமல் போய் அப்புறம் தேடி கண்டுபிடிச்சு கைது செய்து இப்ப நடவடிக்கை எடுத்துக்கிட்டு வர்றாங்க. ஓகே, இது மாதிரி அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு, அதிக வருமானம் வேணும் ஆசைப்படுறது தவறு இல்லை. ஆனால் என்ன மாதிரியான சேஃப்கார்ட்ஸ் இருக்கு நமக்கு? இதுல ஒரு தவறு நிகழ்ந்தால் அதை எப்படி தட்டி கேட்க முடியும், யாரை வச்சு நம்ம அந்த பணத்தை மீட்க முடியும், அதற்கான சாத்தியக்கூறுகள் என்னங்கிறத பார்க்கணும். அந்த மாதிரி நம்ம பார்க்காமல் இப்படி வந்து ஒரு பிளைண்டா நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க போட்டாங்க, எதிர்த்த வீட்டுக்காரங்க போட்டாங்க அப்படின்னு போய் முதலீடு செய்யறதுங்கிறது சரியா இருக்காது. உதாரணமா நம்ம வீட்டுல கரண்ட் போனா என்ன பண்ணணும், நம்ம வந்து EBக்கு போன் பண்ணணும். ஆனா பெரும்பாலானவர்கள் பக்கத்து வீட்டுல போச்சா எதிர்த்த வீட்டுல கரண்ட் போச்சான்னு பார்ப்போம். போனுச்சுன்னா சும்மா இருந்துருவோம். இது ஏன்னா எல்லாருக்கும் போனுச்சுன்னா நமக்கு நல்லது, சந்தோஷம், நமக்கும் போயிருக்கு. யாருக்கும் போலேனா தான் நம்ம போன் பண்ணி EBயை கண்ணாமன்னு கிடைக்கும் சார். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம அதுவே நம்முடைய மனோநிலையை காட்டுது. எல்லாருக்கும் போறப்ப நம்ம விழுந்துட்டு நம்மளை பார்த்து யாரும் சிரிக்க மாட்டாங்க, நம்ம மட்டும் தனியா விழுந்தா சிரிப்பாங்கிறதுனால நம்ம துணைக்கு ஆள் சேர்த்துக்கிறோம். அப்படி இல்லை. முதலீடுங்கிறது நாம் தனிப்பட்ட முறையில் ஆய்வு செய்து, இன்னும் பக்கத்து வீட்டுக்காரர் எதிர்த்து வீட்டுக்காரர் தவறு செய்தால் அவங்களுக்கு நம்ம வந்து கூப்பிட்டு கண்டிக்கணும், அல்லது அவங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லணும். இது தவறு, இப்படி ஆசைப்பட்டு நீங்க போடாதீங்க, நம்ம பாதுகாப்பா இதுல போடுவோம்னு சொல்லணும். இன்னொன்னு சொல்றேன், தெரிஞ்ச
தெரிஞ்சே ரிஸ்க் எடுக்கிறது ஒரு மாதிரி, தெரியாமல் ரிஸ்க் எடுக்கிறது ஒரு மாதிரி. இது வந்து பாதுகாப்பானது, உறுதியானது நம்பி ஏமாறுறது ஒரு மாதிரி. இப்ப பங்குச்சந்தைங்கிறது ரிஸ்க் தான், இல்லைன்னு நான் சொல்லல. ஆனால் நாம் தெரிந்து அந்த ரிஸ்க் எடுக்கிறோம். இதுல ரிஸ்க் இருக்கு, இதுல பணம் போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு, அதிக வருவாயை கொடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்குன்னு தெரிந்து நம்ம ரிஸ்க் அப்பிடைட்டுக்கு தகுந்த மாதிரி எடுக்கிறோம். இதை நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்களுடைய ரிஸ்க் அப்பிடைட்டுக்கு தகுந்த மாதிரி அதை மீறி எடுக்கக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். டெரிவேட்டிவ்ஸ் ட்ரேட்லயோ ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ்லயோ பண்ணக்கூடாது. பட் இந்த மாதிரியான அடுத்தவங்க நமக்காக பண்ணி தர்றாங்க அப்படின்னா அவங்க எதுக்காக நமக்கு பண்ணி தரணும் அப்படிங்கறதே நம்ம யோசிக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கு. ஏன்னா குறிப்பாக பங்குச்சந்தை எப்பொழுதெல்லாம் தொடர்ந்து 2-3 ஆண்டு காலகட்டம் வந்து புல்லிஷ் ட்ரெண்ட்ல போகுதோ, 2004 இருந்து 2007 அந்த மாதிரி போனுச்சு, திரும்ப 2017 இருந்து 19-20 வரைக்கும் அந்த மாதிரி போனுச்சு, இப்ப மீண்டும் அதே மாதிரி 2020 துவங்கி 24 இந்த மாதிரி காலகட்டங்களில் இதை வந்து எளிதாக மக்கள் நம்புவார்கள். பங்குச்சந்தையில பணம் பண்றதுன்னு சொன்னா அதனால பணத்தை கொடுப்பாங்கன்னு இதுக்கு ஒரு கும்பல் கிளம்பி அப்பப்ப கிளம்பியிருக்காங்க. இந்த ஃபெடெக்ஸ் போன் பண்ற மாதிரி. நம்ம இதுல சிக்காமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். டெய்லி 4 பேர் கால் பண்றாங்க சார் எனக்கு. ஆனா நீங்க சொன்னது இது புதிய தகவலா இருக்கு சார். இந்த மாதிரி புல்லிஷ் மார்க்கெட் அப்போ இந்த டிராப் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது. ஆமா, இந்த டயத்துல கன்வின்ஸ் பண்றது ஈஸி. ஒரு விலை இறங்கிக்கிட்டே இருக்கும் பொழுது கன்வின்ஸ் பண்றது கஷ்டம். என்ன சார் நேற்று சொன்னீங்க இன்னைக்கு இறங்கிடுச்சுன்னு. பட் ஆனா ஏறும் பொழுது நேற்று சொன்ன இன்னைக்கு ஏறி இருக்குன்னு சொல்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் வந்து 3வது நாள் நான் சொல்லலைன்னா கூட அவங்களே என்ன கூப்பிடுவாங்க. ஃப்ராட் பண்றது ஈஸி. முதலீட்டாளர்கள் உஷாரா இருப்பாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். இன்னைக்கு நம்ம நிறைய தகவல் பேசியிருக்கோம் சார். அடுத்து வந்து இந்த குவார்டர்லி ரிசல்ட்ஸ் எல்லாமே வர தொடங்கும் அப்படின்னு சொல்றதுனால இந்த வாரம் கொஞ்சம் பிஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, கண்டிப்பா அதை எதிர்பார்ப்போம் சார். நன்றி சார். நன்றி நன்றி. என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.